ஒரு காட்டில் சோமிங்கிற ஒரு குருவி இருந்திருக்கு. அந்த குருவிக்கு யாருமே கிடையாது. அதே மாதிரி அந்த குருவிக்கு அறிவு ரொம்ப கம்மியாகவே இருந்திருக்கு. அந்த காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் அதே முட்டாள் முட்டாள்னு சொல்லி கிண்டல் பண்ணுறது வழக்கம். அந்த காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் அதை முட்டாள்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அந்த சோமி குருவியும் அந்த காட்டில் உள்ள பறவைகள் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டு வாழ்ந்தது. அது மட்டும் இல்லை, அவங்க ஏதாவது ஒரு சின்ன வேலை கொடுத்தாலும் அதை செய்யும். ஒரு நாள் அந்த காட்டில் உள்ள பறவை ஒன்று அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச சில வாழைப்பழங்களை சோமி குருவிக்கிட்ட கொடுத்து விற்றுட்டு வர சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தரம், இங்கே பாருங்க, நீங்கள் கொடுத்த வாழைப்பழங்களை நான் விற்றுட்டேன், எல்லாமே காலி ஆயிடுச்சு. சரி, விற்ற பணத்தை கொடு. நீங்கள் விற்க தானே சொன்னீங்க, பணத்தை கேட்கவே இல்லையே. நான் வாழைப்பழங்களை விற்க மட்டும்தான் செஞ்சேன், பணம் எதுவுமே வாங்கலை. எனது பணம் எதுவுமே வாங்கலையா? எல்லாரும் ஒரு பொருளை விற்கிறது எதுக்கு? பணத்துக்காக தானே. நீ இப்படி முட்டாளாக பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சோமிக்குருவியை அந்த பறவை ரொம்ப திட்டிருக்கு. அப்புறம் சோமிக்குருவி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு. உண்மையிலே எல்லாரும் சொல்கிற மாதிரி நமக்கு அறிவே இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி பண்ணணும்னு கூட தெரியல. அந்த காட்டில் மிச்சுங்கிற ஒரு பொல்லாத கழுகு ஒன்று இருந்திருக்கு. அந்த கழுகு அந்த காட்டில் தனியாக வர்ற பறவைகளை கடத்திட்டு போய் சமைச்சு சாப்பிட்றது அதோட வழக்கமாக வச்சுருந்துருக்கு. ஒரு நாள் அந்த மிச்சு கழுகு அந்த காட்டில் தனியாக வந்துட்டு இருந்த 2 பறவைகளை கடத்திட்டு போயிடுச்சு. உடனே காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் அந்த மிச்சு கழுகு தான் 2 பறவைகளையும் தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. கண்டிப்பாக அந்த மிச்சு கழுகு தான் இவங்க 2 பேரையும் கடத்திட்டு போயிருக்கணும். ஆனால் நம்ம தேடி போய் பார்த்தாலும் நம்மளையும் பிடிச்சிட்டு போயிருமோன்னு ரொம்ப பயமாக வேற இருக்குது. இதை கேட்ட சோமிக்குருவி கொஞ்சமும் பயப்படாமல் அந்த 2 பறவைகளையும் தேடி கண்டுபிடிக்க போயிடுச்சு. அதோ அந்த 2 பறவைகளும் நம்ம காட்டில் உள்ள பறவைகள் மாதிரி தான் இருக்குது. நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கழுகிட்ட இருந்து எப்படி இவங்களை காப்பாற்றன்னு ஏதாவது ஒரு ஐடியா ஒன்று செய்யணும் அப்படின்னு அந்த சோமிக்குருவி யோசிச்சுட்டே இருந்திருக்கு. அப்புறம் சோமிக்குருவி அந்த 2 பறவைகளையும் காப்பாற்ற போயிடுச்சு. அந்த டைம் அந்த மிச்சு கழுகும் அங்கே வந்துடுச்சு. எனக்கு இன்னைக்கு இன்னொரு இறையும் கிடச்சிட்டு போலையே. மொத்தம் 3 பறவைகள், 3ஐயும் 3 நாள் சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, உங்களுக்கு அறிவே இல்லையா? இந்த 2 பறவைகளும் ஒழுங்காக சாப்பிடக்கூட மாட்டாங்க. அவங்க உடம்புல ஒரு இறைச்சியுமே இருக்காது. கண்டிப்பாக அது ரொம்ப வேஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டாக வேற இருக்க மாட்டாங்க. என்ன சமைச்சு பாருங்கள், இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருப்பேன். உங்களுக்கு தேவையான எல்லா இறைச்சியும் என்னிட்ட இருந்து கிடைக்கும். இவங்க 2 பேரும் வேஸ்ட்டு தான். நீங்கள் விடுறது தான் நல்லது, இல்லைன்னா உங்கள் டைமு தான் வேஸ்ட் ஆகும். இப்படி சோமிக்குருவி ரொம்ப தந்திரமா பேசினது. இதை கேட்ட மிச்சு கழுகும் அந்த 2 பறவைகளையும் விட்டுடுச்சு. உடனே சோமிக்குருவி, என்ன இப்படியெல்லாம் கட்டி வைக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நான் எங்கேயும் ஓட போகிறது கிடையாது. நான் உணவாகிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கேன். இப்படி சோமிக்குருவி தந்திரமாக பேசினதை மிச்சு கழுகு ரொம்ப நம்பிடுச்சு. அப்புறம் சோமிக்குருவியை எந்த கயிறையும் வச்சு கட்டாமலே அங்கே விட்டுட்டு போனது. அப்புறம் அந்த சோமிக்குருவி அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுச்சு. உடனே காட்டில் உள்ள பறவைகள், ஒருத்தவங்க எல்லா விஷயத்துலையும் அறிவாளியாகவும் இருக்க முடியாது, முட்டாளாகவும் இருக்க முடியாது. நம்ம முட்டாளுன்னு நினச்சா கூட அவங்க செய்கிற தந்திரமான அறிவான செயல் கூட பல ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றும். அதனால யாரையுமே நம்ம குறைச்சி மதிப்பிடவே கூடாது அப்படின்னு காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் பேசியிருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன்.